நிறைய ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் நம்ம ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா ஃபேட்டி லிவர் தான். ஸோ அந்த ஃபேட்டி லிவர் எதனாலலாம் நமக்கு வருது அப்படின்னாக்கா, நிறைய சுகர் சேர்ந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், நைட் நேரங்களில் முழிச்சிருக்கேன், அப்போ ரொம்ப ஹெவி ஃபுட் எடுத்துக்கிறேன், நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், நான் கண்ட டைம்லேயும் சாப்பிட்றேன், எனக்கு பசியே எடுக்கிறதில்ல, ஆனாலும் ஒரு கிரேவிங்கில் நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன், சாப்பிட்டே இருக்கேன், இல்லை ஆல்கஹால் கன்சப்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி காரணங்களால் ஃபேட்டி லிவர் வரலாம். ஸோ இது கிரேட் 1 இருக்கும்போது இது ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது நம்ம ட்ரீட் பண்ணாமையும் விட்டுற முடியாது. ஏன்னா இதுக்குண்டான சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அதாவது நம்ம வயிற்றில் ரைட் சைடில் மேல் பக்கமாக ஒரு லேசாக ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கேன், எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது, ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கேன், ஒரு பிரிஸ்க்னஸ் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுன்னா இது ஃபேட்டி லிவரோட சிம்டம்ஸாக இருக்கலாம். ஸோ இதுக்கு கிரேட் 1 இருக்கும்போதே நம்ம ட்ரீட் பண்ணுறதுனா, சித்தா மெடிக்கல் ஷாப்பில் பஞ்சதீவாகினி சூரணம்னு சூரணம் அவைலபிளாக இருக்கும், இல்லைனா டேப்லெட்டாக இருக்கும். ஸோ சூரணம்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, டேப்லெட்னா 2 டேப்லெட், காலை நைட் 2 வேளை சாப்பாட்டுக்கு முன்னாடி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கம்ப்ளீட்லி ட்ரீட்டபிள். இல்லை கிரேட் 2க்கு போயிடுச்சுன்னா டெஃபினட்டாக டாக்டரை பார்த்துட்டு கரெக்டான மெடிக்கேஷன்ஸ் எடுத்து க்யூர் பண்ண பாருங்கள். தேங்க்யூ.